எல்லாத்தையும் போய் ரெடி பண்ணு, அத்தை வாரேன். சரி அத்தை. 8 மணில இருந்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாவ. இல்லங்கிற வார்த்தையே வந்துடக்கூடாது. நீ போய் செப்புங்களை ரெடியா இருக்க சொல்லு. சரி அத்தை. மைனி, நான் என்ன வேலை செய்யணும் மைனி? என்னென்ன கேட்கணும் எடுத்து தரணும். எல்லாரும் சேர்ந்துதான் சமைக்கணும். என்னது சமைக்கணுமா? மைனி, அதெல்லாம் எனக்கு சரி வராது மைனி. வீட்டுல சமைக்கே நான் கஷ்டப்பட்டு கிடக்கேன். ஹோட்டல்ல நான் சமைச்சேன்னு வச்சிருங்க, ஹோட்டலை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். நீ ஒன்னும் சட்டிக்குள்ள கைப்பட்டு கிண்டாண்டா. நான் என்னென்ன எடுத்துட்டு வான்னு சொல்லி ஓடி ஓடி எடுத்துட்டு வா. மைனி, அது ரொம்ப கஷ்டம் மைனி. உட்கார்ந்த இடத்துல செய்யற மாதிரி ஏதாவது வேலை சொல்லுங்களா? உட்கார்ந்த இடத்துல செய்யற வேலை தானே. இந்த டேபிள்ல உட்கார்ந்துரு, படையல் போடுவாங்க, உட்கார்ந்து தின்னுட்டே இரு. சரி மைனி, சூப்பர் வேலையா இருக்க. சாம்பளம் மட்டும் எதிர்பார்த்திராத. சாப்பிட்டேக்கு பில்ல தந்துட்டு போயிட்டே இரு. மைனி, பியாதி இருப்பா. நானே இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். சிலிண்டர் இல்லாம அடுப்புல சமைச்சு கொடுத்துறணும்னு வந்து நிக்கேன். நீ என்னடான்னா கை வேலை கூட ஒண்ணு செய்ய மாட்டேன்ட்டு திங்கதுலே இருக்க. போ, காய்கறி வெட்டு. குறிப்பா 50 கிலோ பச்சை மிளகாயும் 100 கிலோ வெங்காயமா வெட்டு. ஏ அம்மா மைனி, 5 பச்சை மிளகா 5 வெங்காயம் வெட்டக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும் மைனி. நீங்க என்னடா கிலோவா வெட்ட சொல்றீங்க? அது எப்போ மைனி நான் வெட்டி முடிப்பேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். போக போக நல்ல கடகடன்னு வெட்ட முடியும். போ, போய் 100 கிலோ வெங்காயமும் 50 கிலோ பச்சை மிளகாயும் வெட்டு. மைனி, தக்காளி வேணா வெட்டியனே. அப்ப சரி, இதெல்லாம் வெட்டிட்டு 100 கிலோ தக்காளியும் சேர்த்து வெட்டு. மைனி, என்ன மைனி பைனின்னு? போ, போய் வெட்டு. மைனி, ஒரு கிலோ வெங்காயம் 1 கிலோ பச்சை மிளகா 1 கிலோ தக்காளினா ஈஸியா வெட்டிடுவேன் மைனி. வெட்டிட்டு உங்களுக்கு பாடிக்கார உங்க பின்னாடியே நின்னுக்கிறிய மைனி. ஒன்னும் தேவையில்ல, நான் என் ஹோட்டலுக்குள்ள தான் இருக்கேன். ஒரு பாடிக்காரன் எனக்கு தேவை கிடையாது. நான் என்ன வேலை சொன்னேன்னு அதை செஞ்சாதான் உனக்கு சம்பளம். ஓனர் நானே சமைக்க போறதுக்கு ரெடியா வந்து நின்னுட்டு இருக்கேன். நீ என்னடானா ஒரு வெங்காயம் தக்காளி கூட வெட்ட முடியாதுங்க. இதுல பாடிக்காரன் வேற பெருமை அடிச்சுக்கிறியா? போ, நீ இன்னைக்கு எப்படி வேலை செய்யறியோ அதை பார்த்துதான் உன்னை பாடிக்கார வைக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். ஐயோ, இது என்ன கொடுமை? அப்படின்னு அந்த ஊர்ல உலகத்துல பாடிக்கார இருக்கவில்லை வெங்காயம் தக்காளி வெட்டி தான் முன்னேறி இருக்காங்களா? அதெல்லாம் நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன சொன்னேனோ அதை செய்யணும். போ, போய் வேலை பார். சரிதான், இன்னைக்கு நான் 100 கிலோ வெங்காயம் 100 கிலோ பச்சை மிளகாய் வெட்டதுக்குள்ள நான் நூடுல்ஸ் ஆனாலும் ஆயிருவேன். சட்டியில போட்டு கிண்டதான் வேண்டி இருக்கும். நெட்ட மாதிரி இங்க வா. என்ன மைனி, நீங்க கூப்பிடியன்னு எனக்கு அப்பவே தெரியும். மனசு மாத்தியில நான் வெட்ட வேண்டாம் தானே? உனக்கு தந்த வேலையை நீ தான் செய்யணும். வேற யாரையா செய்ய வச்சா வேலை கிடையாது. மைனி, அப்படின்னா எதுக்கு என்ன கூப்பிட்டிய? அந்த ரோசா பக்கம் வந்துட்டாம்ல, அது வந்து மைனி அவியல 6 மணிக்கு தான் வர சொன்னேன். 6 மணிக்கு ஷார்ப்பா வந்துருவோம் மைனி. சரி போ. போய் வெங்காயத்தை பச்சை மிளகாய் முதல்ல வெட்டு. வந்து பாப்பேன் ஏடா கூடமா ஏதாவது வெட்டி வச்சிருந்த. பிறகு வேலை கிடையாது. இதே சொல்லி பிளாக்மெயில் பண்ணாங்க மைனி. ஒழுங்கா வெட்டக்கு முயற்சி பண்றேன். முயற்சி பண்றியா? முயற்சி ஒழுங்கா வெட்டி இருக்கேன்னு நான் வந்து இப்ப பாப்பேன். சரோஜா, என்ன விஷயம் சரோஜா? நேத்து மாதிரி ஏதோ அவசரம் காலையில புறப்பட்டு வாங்கன்னு சொன்னா என்னாச்சு சரோஜா? ரோசா பக்கம் கேஸ் ஹோட்டலுக்குலாம் தர மாட்டேன்ட்டாவல்ல, அதனால இப்ப அடுப்புல தக்க சமைக்க வேண்டியிருக்கு. அப்படியா சரோஜா? நான் உன் ஹோட்டலுக்கு இந்த நிலைமை வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ எப்படியாவது பணம் கொடுத்து கேஸ் வாங்கிடுவான்னு நினைச்சேன். ஏக்கா, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காதாக்கா. என் மகன் சூர்யா சொன்ன எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் நீ. அதனால விறகடுப்புல சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோக்கா. அப்படியா சரோஜா? நேத்து என் வீட்டுல கேஸ் காலி ஆயிட்டு என்ன செய்ய எங்க போய் வாங்கினே தெரியல சரோஜா. நான் கூட வாங்கிட்டே இருக்குமே வந்து கேட்கலாமான்னு நினைச்சேன். என் பிள்ளைகள் தான் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் தட்டுப்பாடா இருக்கும் போய் கேட்காதமான்னு சொல்லிச்சு. அதனால தான் அங்க வரல சரோஜா. பிறவே நானும் பிள்ளைகளும் போய் விறகு பறக்கிட்டு வந்துதான் சமைச்சோம். அப்படியாக்கா, நெட்ட மாதிரி சொன்ன. அதனாலதான் உங்களை காலையில வர சொல்ல சொன்னேன். வீட்டுல சமைச்சு வச்சுட்டு வந்தீங்களாக்கா? இல்ல சரோஜா, எதுவும் சமைக்கல. 5 மணிக்கு காலையில முழிச்சு சமைச்சு வச்சுட்டு வரலாமேன்னு தான் நினைச்சேன். நேத்து விறகு பறக்கிட்டு வந்தேன் பத்தியா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த விறகுலாம் பறக்கி. திடீர்னு போய் இந்த வேலையை செஞ்ச உடனே அடிச்சு போட்ட மாதிரி படுத்து தூங்கிட்டேன் சரோஜா. இப்பதான் முழிச்ச உடனே நீ வர சொன்னியே, நீங்க ஓடி வந்துட்டேன். போய் தான் சமைச்சு என் பிள்ளைகளுக்கு கொடுத்து அனுப்பணும் சரோஜா. ஏக்கா வேண்டாக்கா, ஹோட்டல்ல சமைக்கதே பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்க வேலை இருக்குக்கா, இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது. அதனால இன்னைக்கு முழுக்க ஹோட்டல்ல தான் இருக்கணும். சமைச்ச உடனே நெட்ட மாதிரிட்ட வேணா கொடுத்து விட்டுறலாம் உங்க பிள்ளைகளுக்கு. சரி சரோஜா. செப்புங்கெல்லாம் சமைக்க சொன்னா விறகடுப்புல சமைக்க கொஞ்சம் யோசிக்காம பத்துருங்கக்கா. அதனால தான் நம்ம எல்லாம் சேர்ந்து சமைச்சாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு சமைச்சிடலாம்ல. அவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குதா, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். நம்ம இங்க இருந்தே செஞ்சு மத்த ஹோட்டல்களுக்கும் அனுப்பிடலாம். அதனால இன்னைக்கு ஃபுல்லா இங்க சமைச்சிட்டு தாக்கா இருக்கணும். அப்படியா? சரி சரோஜா, செஞ்சு
நேரம் ஆயிட்டு இப்ப ஆரம்பிச்சாதான் சீக்கிரமா முடிக்க முடியும். வா சரோஜா. சரிக்கா. ரோசப்பக்கா. என்ன சரோஜா? ஏக்கா எதுவும் தீஞ்சு போயிடாம கொஞ்சம் நல்லா பாத்துடுங்கக்கா. வெளியே என்ன பண்ணியாவனி போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருக்கா. ஏன்னா எதுவும் தப்பாயிடக்கூடாது, டேஸ்ட் கம்மியாயிடக்கூடாது. அதனால நம்ம போய் அப்பப்போ எட்டி பார்க்கணும் பார்த்துடுங்க. சரி சரோஜா, நீ போ, நான் பாத்துக்கிட்டேன். மைனி வெளியே போறீங்களா? நானும் வரேன் மைனி. வெளியே நான் என்ன கார் எடுத்துட்டு போறேன், சமைக்கிற இடத்துக்கு தான் போறேன். மைனி நான் உங்க பாடிக்காட்டில் உங்க பின்னாடியே வரேன் மைனி. 100 கிலோ வெங்காயம் வெட்டிட்டியா? ஐயோ மைனி அதையும் கேட்குறேன், வெட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் என் வேலை என்ன, உங்க பின்னாடி வர்றது தானே. அந்த கடமையில இருந்து நான் தவறிடக்கூடாதுன்னு பாக்கேன். உங்க பின்னாடியே வரேன் மைனி. வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக முன்னாடி வரேன் பின்னாடி வரேன்னு சொல்லு. நல்ல கதை விடுவா, போய் வேலை பார்ப்போம். மைனி வாங்க மைனி, வெளியே போய் பார்த்துட்டு வந்துருவான். கண்ணுலாம் எரியுது, விளையாட கதறி கதறி அழுதுட்டு வந்தேன். ஏன் வெங்காயம் வெட்ட சொல்லிட்டேனா? இல்ல மைனி, வெங்காயத்தை வெட்டி வெட்டி கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டுது மைனி. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனியனை கூட வெட்ட முடியாது. வந்து தோலை. எவ்வளவு அனு, பார்த்து பார்த்து விரவ தள்ளி நீ கையை உள்ள தள்ளிவிடாத. மாமியாருக்கு ஏத்த மருமக அந்த உலகத்திலே நீனா தான் இருப்பான்னு நினைக்கேன். கலெக்டர் ஆக போறவா கறிக்கட்டையை தள்ளிக்கிட்டு இருக்கா. சித்தி கிண்டல் பண்ணாதங்க சித்தி, இது எங்க வேலை தானே. சரி சரி, உங்க அம்மா பார்க்கணும் அவ்வளவுதான். நீ என்ன வேலையில ஒழுங்கா நடக்க? நான் சொன்ன மசாலாவெல்லாம் போட்டியில? போட்டாச்சு மேடம். சரி சரி, உப்பு செக் பண்ணியலா? பண்ணியாச்சு மேடம். இங்க பாருங்க, இங்க சமைக்கிறது இந்த ஒரு ஹோட்டலுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட எல்லா பிராஞ்சுக்கும் போகுது. இத பூரா இறக்கி வச்சுட்டு அடுத்த ஆளத்துக்கு அடுப்புல வைங்க எல்லா அண்டாவையும். ஓகே மேடம். ஏனே சாம்பார்ல வாசனை கம்மியா இருக்கு, இடிச்ச சாம்பார் பொடியை போடுங்கன்னு சொன்ன போட்டியில? சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு, இப்ப போடுறேன் மேடம். போடுறேன்னு சொன்னா போட்ட மாதிரி ஆயிருமா? டக்குனு போடுங்க, அப்பதான் வாசனை தூக்கலா இருக்கும். ஆமா ஆமா, அப்பதான் தூக்கலா இருக்கும். ஏனே சீக்கிரமா பொடியை போட்டுட்டு எனக்கு ஒரு தட்டுல சாம்பார் கோரி ஊத்தாங்க. ஏன் மடக்கு மடக்கு குடிக்க போறியோ? இல்ல மைனி, அந்த பக்கம் இட்லி அவிஞ்சிட்டு இருக்கலாம், அதுல போய் ஒரு 10 இட்லி எடுத்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு உள்ள வந்து உட்காந்து திம்பேன். ஆக மொத்தத்துல நான் சொன்ன வேலையை உன்னால பார்க்க முடியாது. ஒரு ஓரமா உட்காந்து திங்கணும், இல்லன்னா என் பின்னால சுத்தணும். மைனி நான் உங்களுக்கு பாடிக்கார் தானே, உங்க பின்னாடி தானே சுத்தி ஆகணும். எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆபத்து வரலாம் மைனி. ஏன் இந்த சாம்பார்ல இருந்து கூட ஆபத்து வரலாம். அதனால என்னை அவாய்ட் பண்ணாங்க மைனி. நான் முதல்ல தின்னு டெஸ்ட் பண்ணிடுறேன். ஓஹோ டெஸ்டா? இங்க பாருங்கனே, இவளுக்கு ஊத்தி சாம்பார்ல மட்டும் கொஞ்சம் விஷத்தை கலந்து ஊத்துங்க. டெஸ்டோட டெஸ்ட், அதனால போய் தொலையட்டும். அச்சோ மைனி, அந்த அண்ணனு பார்த்தா நீங்க சொல்லிதான் அப்படியே செய்யற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட வேண்டான்னு சொல்லிருங்க மைனி. அப்புறம் பாடிக்காடு இல்லாம நீங்க தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம், பாத்துக்கிடுங்க. வந்து தொலை, நீ இப்ப சாப்பிட கூடாது. மைனி இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒரு 10 இட்லி தின்ட்டு வந்துறியனே. 10 இட்லி தும்பா, 10 இட்லி. பசிக்குதுன்னா டேபிள்ல போய் உட்காரு, ரெடியான பிறகு இட்லி வைப்பாவே தின்னு. அது என்ன கொதிச்சிட்டு இருக்க சாம்பார் கோரி குடிச்சிட்டு போறீங்க? வேலைஞ்சிட்டு இருக்க மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அவர் என்ன இடிச்ச சாம்பார் பொடியே உள்ள போடல. ஏனே முதல்ல இடிச்ச சாம்பார் பொடி போட்டு இறக்குங்க, யாராவது அடுத்தால ஆரம்பிக்கணும். சரிங்க மேடம். வா அந்த பக்கமே பாப்பா, இட்லி பொங்கல்லாம் ரெடி ஆயிட்டா நீ? சரிங்க மைனி, வாங்க போவோம். சாம்பார் பொடியை போடக்கு முன்னாடி இவ்வளவு வாசனையா இருக்க. இடிச்ச சாம்பார் பொடியை போட்ட பிறகு என்ன மனம் மணக்க போதோ. அதனாலதான் மைனி கடைக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்குமோ. அடேங்கப்பா, பொங்கல் வாசனை சுண்டி இழுக்குதே. நெய் வாசனை தான் தூக்கலா இருக்கு. சாம்பார் வேண்டாம், அப்படியே சாப்பிடுவேன். ஏமா நெட்ட மாதிரி இங்க இல்லையே. ஆமாமா இங்க இல்ல, 5 மணிக்கு எழுப்பி போயிட்டாலே. அது வந்துமா ஹோட்டலுக்கு போயிருக்கா. ஏமா அவ சாப்பிடக்கு போயில, வேலைக்கு தான் போயிருக்கா. சரோஜக்கா இருக்காவில்ல, அவிய ஹோட்டல்ல கேஸ் காலியாகி போச்சான். அதனால அவியலே தான் சமைக்க போறாவலாம், இவளும் கூட போயிருக்கா. ஏமா இப்ப கேஸ் தட்டுப்பாடா இருக்குல்ல, அதனால ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குதாமா. அதான் விறகு அடுப்புல சமைக்கிறதுக்காக சரோஜக்கா சீக்கிரமா வர சொல்லி போல, அதாம்மா போயிருக்கா. சுடுதண்ணி வைக்கிறதுக்கு குக்கர்ல
ஏமா அவிய கூப்பிட்டாவளா அதான் போயிருக்கா. நீ சின்ன பொண்ணு கொஞ்சம் காலையில சமைச்சிருமா, நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போறேன். ஏமா அப்ப விடுங்கம்மா, உங்களால செய்ய முடியலன்னா நான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏமா அவ அந்த ஹோட்டல்ல தானே வேலை செஞ்சுட்டு இருக்கா, அங்க போய் நெட்டுக்கிட்ட கேட்டாலே எடுத்து வந்துருவா. நான் வாங்கிட்டு சின்ன பொண்ணுக்கு டப்பால போட்டு கொடுத்து விட்டுறேன். நீ கொஞ்சம் அவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுருமா. சின்ன பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்தாமா, நெட்ட மாதிரி போகும்போது அவ 5 மணிக்கே போயிட்டால, அதனாலதான் குளிக்க வைக்க முடியல. ஏமா அவ சின்ன பிள்ளை தானே. சரிம்மா, நான் சின்ன பொண்ணு வர சொல்லி அவளை நீங்க குளிக்க வைக்கல, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். ஹலோ ராசதி அக்கா, என்ன மங்கம்மா? ராசதி அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதானே தெரியும், என்ன விஷயம்? ஏக்கா, சரோஜா ஹோட்டல்ல ஒரே பிரச்சனையா. இப்போ கேஸ் தட்டுப்பாடா இருக்கு பத்தியலா. அவ ஹோட்டலுக்கும் சரியா கேஸ் கிடைக்கலையா, அதனால ஹோட்டல்ல இப்போ விறகடுப்பு போட்டு தான் சமைக்காவலாம். அங்க வேலை செய்யற ஒருத்தி தான் எனக்கு சொன்னா. ஓஹோ, அப்படியே கதை. விறகடுப்புல அப்படி எவ்வளவு பேருக்கு சமைச்சிட முடியும்? அப்போ கூடிய சீக்கிரம் ஹோட்டல் இழுத்து முடிடுவாவே. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் தோணுது. விறகடுப்புல செய்யணுங்கிறதுனால நிறைய பேர் வேலைக்கு வர மாட்டேங்காவளா. வரவியலோ எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியாவளா. ஏன்னா விறகு தள்ளிக்கிட்டே நிக்கணும், அடுப்பு அணைஞ்சிடாம பாத்துக்கிடணும், வெக்க வேற நிக்கவே முடியாதுக்கா, உங்களுக்கே தெரியுங்களா. அதனால நிறைய பேர் விறகடுப்புல சமைக்கணும்னா முடியாதுன்னு சொன்னாவளா. அதனால அந்த சரோஜா தான் இப்ப கடந்து சமைச்சிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அங்க வேலை செய்யறால ஒருத்தி, அவதான் போன் அடிச்சு சொன்னா. அப்படியே அந்த சரோஜாவா சமைச்சிட்டு இருக்கா? தேதி எடுப்பா, அன்னைக்கு என்னமோ திமிர்ல பேசுனா. நான் வந்து எதுக்கு கரண்டியை பிடிக்கணும், என் அசிஸ்டன்ட் இருக்காவ, மேனேஜர் இருக்காவ, அங்க போய் பேசுனா. இப்போ ஹோட்டல மூடிடுவாவே, ஓடி போய் சமைச்சிட்டு இருக்காளோ. இந்த காட்சியை நான் கண்டிப்பா பார்த்தாவணுமே. ஏக்கா, ஹோட்டல் கிளம்பி போனா பார்க்கலாம். விறகடுப்புல நிக்க முடியாம நின்று சரோஜாக்கா சமைச்சிட்டு கிடக்காவலாம். ஏன்னா பணம் வந்த உடனே ஏசிலே இருந்திருப்பா பத்தியலா. மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாவ. ஆமா ஆமா, பணம் வந்த உடனே ரொம்ப ஓவர் ஆட்டம் தான். வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வைக்கிறது என்ன, படிக்கட்டு கூட அந்த அம்மாவால ஏறி போக முடியாது. லிஃப்ட் வைக்காவலா, லிஃப்ட். வீட்டுக்குள்ள எவ்வளவு லிஃப்ட் வச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவ என்னவோ பெரிய அரண்மனையை கட்டின மாதிரி தான் வீட்டுல லிஃப்ட் வச்சிருக்காளாம். அது மட்டும் இல்ல, ஹால் முத கொண்டு அங்க ஏசி தான். எப்ப போனாலும் அப்படியே குளு 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 குளுன்னு இருக்கும். அந்த குளு குளுக்குள்ளே இருந்து இருந்து திமிரு ஏறி போச்சு அவளுக்கு. நான் அன்னைக்கு போய் அவட்ட கேட்டேன், எங்க கார்மெண்ட்ஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு சமைக்கணும்னு. என்ன திமிர்ல பேசினா தெரியுமா? எதுக்கு என்கிட்ட வந்து சொல்றியே, எங்க மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க, ஹோட்டல்ல போய் பேசுங்கன்னா. இப்போ ஹோட்டல்ல கரண்டி பிடிச்சு அவளே சமைச்சிட்டு இருக்காளோ. இதுக்கு மேல நான் இந்த விஷயத்தை சும்மா விட்டாதானே. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ், இத நான் மிஸ் பண்ண மாட்டேனே. ராசத்தியக்கா, அப்படியா? என்னக்கா பண்ண போறியா? என்ன பண்ண போறானா? ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிற ஆர்டரை அவட்ட தான் கொடுக்க போறேன். அப்பதானே அவ என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம திணறுவா. அதை வேடிக்கை பார்க்குமோ
புருஷன்ட்ட பேசிட்டு உடனே போய்